உங்கள் பார்வையில் நீங்கள் பார்த்த வரைக்கும் இந்த வழக்கை பொறுத்தவரை அரசு எங்கெல்லாம் மிஸ்கைட் பண்ணுது? இல்லை, அரசு வந்து ஆக்டே பண்ணலை, கைடும் பண்ணலை. மிஸ்கைடுங்கிறத விட இந்த வழக்கை மூடி மறைக்கவும் கொஞ்சம் கூட ஒரு சட்டப்பூர்வமான விஷயங்களை பார்க்காமல் கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய கடந்து போகிறதுக்கான ஒரு முயற்சியை பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு அசிங்கப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் பெண்களுக்காக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற எந்த ஒரு அரசாங்கமே பெயரளவுக்காச்சும் பண்ணணும். பொள்ளாச்சியிலேருந்து எல்லா இயக்கங்களும் சேர்ந்து ஜனநாயக மாதர் சங்கம் உட்பட பெரிய போராட்டத்தை நடத்தும் பொழுது அதிமுகவும் பிஜேபியும் மட்டும்தான் கலந்து கொள்ளாத ஒரு இயக்கம். மக்கள் தான் சேர்ந்தாங்க. அதில் எந்த அமைப்பு பெயரும் வேண்டாம், பெண்களாக நாம் சேருவோம் என்ற ஒரு அறைகூவல் விடுத்த பின்னாலும் கூட இந்த ரெண்டு கட்சிகளும் வரல. இதில் வந்து எஸ்பியாக இருக்கக்கூடிய பாண்டியராஜன் அவர்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு விக்டிமோட பெயரை வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு. அந்த பெண்ணுடைய அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெயரை சொல்றாரு. அவங்களுடைய அண்ணன் யாருன்னு தெரிஞ்சுட்டு இன்னும் 4 பேர் போய் அடிக்கிறாங்க. அந்த 4 பேருக்கு 3 நாள்ல பெயில் கிடைக்குது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட அளவில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் இவ்வளவு ஒரு அடிப்படையான சட்டம் கூட தெரியாமல் ஒரு விக்டிமை வந்து பெயரோ ஐடென்டிட்டியோ, பெயர் கூட கிடையாது, இந்த பகுதியை சார்ந்தவர், இப்படிப்பட்டவர், இந்த கல்லூரியில் படிப்பவர்னு கூட சொல்லக்கூடாதுன்னு செக்ஷன் 228 கேபிட்டல் ஏ ஐபிசி என்கிற அந்த சட்டம் என்பது நடைமுறைக்கு வந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஒரு மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அதிகாரி இதை சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? சிம்பிளா ஒரே விஷயம், இனிமேல் பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரும் சொல்லாதீங்க, உங்க பேரும் வெளியில போய்டும்ங்கிற ஒரு தண்டனையா இருக்க முடியும். அதுக்கு 2 ஆண்டுகள் தண்டனை இருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு சட்டம் இருக்கு. இப்படி இந்த விஷயத்துல வெட்ட வெளிச்சமாக அரசியல் தலையீடின் காரணமாகவே எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் இவ்வளவு பெரிய அலட்சியம் மட்டும் இல்லாம இதுல ஒரு கிரிமினல் நடவடிக்கையும் இருக்கு. அஜிதா மேடம், நீங்க இதுக்காகவே ஒரு தனி அமைப்பு ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா, இதற்காக நாங்கள் மட்டும் இல்ல, பல பெண்களும் இணைந்து கூட்டமைப்பு ஒன்று ஒரு பாலியல் வன்முறைக்கான மேல் முறையீட்டு குழு அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதற்காக ஒரு நம்பர் வந்து 9994368566 அப்படிங்கிற ஒரு எண்ணை பிரஸ்ல நாங்க கொடுத்து ஒரு பிரஸ் மீட், பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் 24 மணி நேரமும் 7 நாட்களும் 365 நாட்களும் அல்லது அதற்கு குறைவாகவும் கூட பெண்கள் மட்டுமே இந்த தொலைபேசியை கையாள்வோம். நாங்கள் உங்கள் பக்கம் நிற்கிறோம், நீங்கள் முன்னே வந்து இந்த புகாரை கொடுங்கள்னு கேட்டுக்கிறோம்.